Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் வழங்கும் வம்சி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40-45 லட்ச ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டாங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸோடைய வண்டிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 65-70 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து 1.25 கோடி வரைக்கும் ஆகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள் மினிமம் 250 to 3 rupees per kilometer per passenger சார்ஜ் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 900 சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு 1250, திடீர்னு 4000 rupees, 3000 rupees. All this averaging put together is for the 365 days of our operation is what it is calculated. இல்லைனா இந்த மாதிரி பீக் சீசன்ஸில் மட்டும் அந்த வண்டி கொண்டு வந்து 4000 ரூபா போட்டு சம்பாதிக்கணுன்ற ஒரே இன்டென்ஷனில் அந்த ஒரு நாள் தான் சம்பாதிப்பான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வண்டி எம்டியாக கொண்டு வருவான். மெட்ராஸ்க்கு 500 kilometers மெட்ராஸ்க்கு திருப்பி எம்டியாக கொண்டு வரணும்னா 200 liters ஆஃப் டீசல் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே 20,000 rupees வந்து அதிலே போயிடுச்சு. ஸோ ஹீ கால்குலேட்ஸ் ஆல் தட் அமௌண்ட் அண்ட் சார்ஜஸ் ஒன் வே. We don't expect anything from the passengers. Sometimes கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லி ட்ரங்காக வரும்போது that creates uneasiness to the fellow passengers. அது மட்டும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிமிட்டோட இதோடு வந்துட்டாங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சார். அந்த தீபாவளி பொங்கல் இந்த பண்டிகை நாட்கள் வந்தாலே போதும் மக்கள் எல்லாருமே இந்த ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் இதாண்டா சாக்கு அப்படின்ற மாதிரி யானை விலை குதிரைகளெல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது, எந்த காலமும் மாறவே மாட்டேங்குது. ஸோ இந்த டாக்கை வந்து ஆம்னி பேருந்துகள் சங்கத்தினுடைய தலைவராக நீங்கள் ஜஸ்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன் வே ஐ ஃபீல் அட்லீஸ்ட் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆம்னி பஸ்ன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு அப்பப்போ ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த மீடியா மூலிமா இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பேட் பப்ளிசிட்டி, பட் ஐ திங்க் இந்த மைண்ட் செட் வந்து இப்போ நிறைய மாறிட்டு வந்தாச்சு. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இப்போ வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ரேட்ஸ் எல்லா இடத்துல வந்து எனி இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ரேட். இப்போது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வேரியபிள் ரேட்ஸ் தான். ஸோ டைம் டு டைம் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எடுத்துங்க, ஹோட்டல்ஸ் எடுத்துங்க. ஏன் ஒரு கோயில் பூஜை இதுக்குன்னு நீங்கள் வாங்கலை அத்தனை ஐட்டம்ஸும் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு பூன்னா கூட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு முழம்னு விற்கிறாங்க. ஸோ பீப்புள் ஹவ் காட் அக்கஸ்டம் டு இட். அதனால் ஆம்னி பஸ் வந்து ஒரு விதிவிலக்குன்றது கிடையாது, எல்லா இடத்துலையும் அந்த இது இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆம்னி பஸ் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்ல போனோம்னா அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் குவைட் ஹியூஜ். சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40-45 லட்ச ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டாங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸோடைய வண்டிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 65-70 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து 1.25 கோடி வரைக்கும் ஆகுது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸு, அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ், இஎம்ஐ ரீபேமெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பர் டே ஒரு வெஹிக்கிள் மினிமம் 250 to 3 rupees per kilometer per passenger சார்ஜ் பண்ணணும். அதாவது ஒரு 2 rupees 50 paise அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேபி மதுரை எடுத்துக்குவோம். மதுரைக்கு எடுத்தோம்னா உங்களுக்கு 1250 rupees மினிமம் சார்ஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு வயபிள் த்ரூ அவுட் தி இயர். வேறஸ் மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி என்ன ஆகிப்போகுதுன்னா 600 ரூபா, 700 ரூபா, 900 ரூபா அப்படின்னு பார்த்து அப்புறமா வீக்கெண்ட்ஸில் அந்த 1250 ரூபா. பீக் சீசன் அப்படின்னு எடுக்கும்போது ஃபெஸ்டிவல் சீசன், ஹார்ட்லி ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 1 இயரில் 52 வீக்கெண்ட்ஸ், 52 to 54 வீக்கெண்ட்ஸ், அது ஒரு 100 days. பீக் சீசன் அந்த இது இன்னொரு 100 days. ஸோ 200 days தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் புக்கிங் ஆகிற ஒரு கெப்பாசிட்டி உள்ளது. மீதி 165 daysன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தி ஆவரேஜ் ஆக்குபென்சி 50 to 55%. அப்போ இந்த 55% இந்த 95% 100% ஆக்குபென்சி ரெண்டுத்துமே கிளப் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஆவரேஜ் தி டோட்டல் திங் இஸ் அபவுட் 65 to 70% ஆவரேஜ் சேல்ஸ். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த காஸ்ட் ஆஃப் தீஸ் வெஹிக்கிள்ஸு, ரோட் டேக்ஸஸ், டோல்லு, இன்சூரன்ஸு, மேன் பவர் காஸ்ட்டு, ஆஃபீஸஸ் காஸ்ட், ஏஜென்சிஸ் காஸ்ட்டு, இப்படி எல்லாமே நீங்கள் கணக்கு பார்க்கும்போது உங்களுடைய பிரேக் ஈவனே வந்து 80 to 85% வருது. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் இன் அ வெரி நெக் டு நெக் இது மாதிரி தான். இப்போ அந்த காஸ்ட் ஃபேக்டர்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா
இட்ஸ் நாட் அ வெரி lucrative business அப்படின்னு சொல்லலாம். You can create a good brand. If you give quality service, you have satisfied customers. But whether the promoter is satisfied or comfortable அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is always under stress. Financial stress is always there, only because of these cost factors which are quite exorbitantly high. Road taxes நீங்கள் பார்க்க போனீங்கன்னா compared to neighboring states, this is the highest paid state. Diesel now and then cost கூடிட்டே இருக்கு. At least we've been requesting the state government கொஞ்சம் state tax, the VAT கொஞ்சம் அவங்க கொஞ்சம் subsidize பண்ணாங்கன்னா maybe we can pass on to the customers. But unfortunately அதெல்லாம் ஆகாதப்போ நம்ம இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 900 சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு 1250, திடீர்னு 4000 rupees, 3000 rupees. All this averaging put together is for the 365 days of our operation is what it is calculated. மேபி அன்றைக்கி டேட்டில் வந்து லாஸ்ட் மினிட்ல சில பேர் புக் பண்ணும்போது அது கொஞ்சம் காஸ்ட் கூட பே பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுலேயும் வந்து there are very few operators, maybe less than 5% operators who are not regular operators. அவங்க வந்து அந்த ஒன்லி வீக்கெண்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க, இல்லைனா இந்த மாதிரி பீக் சீசன்ஸில் மட்டும் அந்த வண்டி கொண்டு வந்து கணம்னா அவனுக்கு என்ன மார்க்கெட்டுன்னே தெரியாது, அன்றைக்கி வந்து 4000 போட்டு சம்பாதிக்கணுன்ற ஒரே இன்டென்ஷனில் அந்த ஒரு நாள் தான் சம்பாதிப்பான். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவன் வண்டி எம்டியாக கொண்டு வருவான். மெட்ராஸ்க்கு 500 kilometers மெட்ராஸ்க்கு திருப்பி எம்டியாக கொண்டு வரணும்னா 200 liters ஆஃப் டீசல் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே 20,000 rupees வந்து அதிலே போயிடுச்சு. ஸோ ஹீ கால்குலேட்ஸ் ஆல் தட் அமௌண்ட் அண்ட் சார்ஜஸ் ஒன் வே. That's why people start feeling that this cost is quite exorbitantly high. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் பண்ணுற அந்த சார்ஜஸ்க்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போது நார்மல் டேஸில் மினிமம் டு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, இப்போ வரக்கூடிய பொங்கலுக்கு எந்த மாதிரியான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு சார்? அதுதாங்க இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பொறுத்து. ஆமாம், சீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி சீட்டிங் பேசஞ்சர்ஸ் சீட்டர் பஸ்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா we have to charge them between 1 rupee 60 paise to 1 rupee 75 paise per kilometer. For a non-AC, this is non-AC seater. If it is an AC seater, நம்ம வந்து 2 ரூபாய் per kilometer சார்ஜ் பண்ணணும், based on the diesel cost, the investment cost எல்லாம். இதே வந்து high end buses like Volvo, Mercedes அந்த மாதிரி இருந்ததுன்னா we have to charge between 2 rupees 50 paise to 3 rupees. ஸோ நம்ம அந்த இது எப்படி பண்ணியிருக்கிறோன்னா, இந்த ஆஃப் சீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த 1 rupee 75 paise சார்ஜ் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1 rupee to 1 rupee 10 paise தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருப்போம். பீக் சீசனில் வந்து கொஞ்சம் அந்த வீக்கெண்ட்ஸில் வந்து வில் கோ அப் டு 160 or 165 அந்த மாதிரி. நல்ல பீக்காக போகிறப்போ 1 rupee 75 paise. இது நான் ஒரு நான்-ஏசி ஆவரேஜ் நான்-ஏசி சீட்டர் பஸ்ஸுக்கு சொல்கிறேன். ஹை அண்ட் பஸ்ஸஸ்க்கு அதே மாதிரி 2 rupees சார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிட்வீன் 2 and 3 வந்து இது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும் பேஸ்ட் ஆன் தி பீரியட்ஸ் ஆஃப் இது. தட்ஸ் ஹவ் இட் இஸ் பீன் கால்குலேட்டட் அண்ட் மேனேஜ்டு. ஒரு பேசஞ்சராக எங்களுக்கு தெரியாத விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஒரு பஸ்ஸோட உரிமையாளர்கள் வந்து நார்மல் டேஸில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அந்த பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அண்ட் அதுவே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மெயின்டைன் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரகிள் தான், வெதர் இட் இஸ் ஆஃப் சீசன், பீக் சீசன் ஆர் ஆவரேஜ் சீசன்னு. காரணம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு வந்து மார்னிங் வண்டி வந்தோன்னே திருப்பி அதை ஈவினிங் வந்து நல்ல ஃப்ரெஷ் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங், சின்ன சின்ன டச்சப் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு வண்டிங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இது பண்ணிவிட்டு டிரைவர்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணி அவங்க ரெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போகிற மாதிரி அது மானிட்டரிங் பண்ணி வண்டிங்க டெக்னிக்கலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் டெக்னிக்கல் டீமை வச்சு அந்த வண்டிங்களாம் க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக அப்டேட்டாக இருக்கா, வெளியே போய் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு அது ஒரு டீமை பார்த்துட்டு ஆன்லைன் டீமை கரெக்ட் பண்ணி வாட்ச் பண்ணி டிக்கெட்லாம் கரெக்டாக புக் பண்ணிகிட்ருக்காங்களா, வேரியஸ் ஏஜென்சிஸ் காண்டாக்ட் பண்ணுறாங்களா, புக்கிங் வண்டி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஃபுல் ஆகுதா அப்படின்னு அது ஒரு பக்கம் பார்த்துட்டு ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டீசல் போடுறதுக்கு டிரைவர்ஸ்க்கு பேட்டா கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அன்றைக்கி தேதிக்கு அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி வந்து அந்த யார்டுக்கு வரும். ஜெகஜோதியாக வந்து பேசஞ்சர்ஸ் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பிக்கப் பண்ணிட்டு போவோம். ஸோ வித் ஆல் தீஸ் திங்ஸ் த ஹோல் டே தி ஓனர் இஸ் தி ப்ரொமோட்டர் இஸ் டோட்டலி இன்வால்வ் இன் டு தீஸ் திங்ஸ். இதை தவிர சம் பெர்மிட் இஷ்யூஸ் இருக்கும், டேக்ஸ் இஷ்யூஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு
அதுக்கு ஃபண்ட்ஸ் பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு only then he is able to send the vehicle peacefully on the trip. That's how it is. ஒரு ட்ரிப் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி தான் பஸ்ஸை வந்து வாங்கி ஒரு ஓனராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ ரீசனபிளாக தான் நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ அதே அந்த ரீசனபிளான ரேட் கொடுக்குற ஒரு கஸ்டமர் வந்து அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 1000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நான் அந்த 1000 ரூபா கொடுக்குறேன், ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஏசி ஒர்க் ஆகாமல் போகுது, எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கல, சீட் சரியில்லை, நல்லா பார்த்துக்க மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்களே. அதை சரி பண்ணுறதுக்கு ஆம்னி அசோசியேஷன் லீடராக நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க சார்? இல்லை, இப்போ இது வந்து தானாகவே இப்போ சரி ஆயிடுச்சு. எப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் டிக்கெட்டிங் ஏஜென்சிஸ் பெரிய பெரிய அக்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் ரெட் பஸ் அண்டு அபி பஸ் அண்ட் வேரியஸ் அதர் கம்பெனிஸு, அவங்களே வந்து இப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட ரேட்டிங் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஃப் யூ சி இன்றைக்கி புக்கிங்கே வந்து பேஸ்ட் ஆன் த ரேட்டிங் தான் ஆகுது. 4 ஸ்டார், 3.5 ஸ்டார் ஆர் 5 ஸ்டார்ஸ், 4.5 ஸ்டார்ஸ் இந்த மாதிரி. ஸோ நம்மளே வந்து இப்போ கஸ்டமர்ஸ் கிட்டே ரொம்ப கிளியராக இன்சிஸ்ட் பண்ணுறோம், அந்த ரேட்டிங் கண்டிப்பாக பண்ணிவிட்டு போங்க, ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம், ரேட்டிங் பண்ணிவிட்டு போங்கன்னு. அப்போ என்ன இப்போதுன்னா, அந்த ரேட்டிங்கில் வந்து எல்லா பேராமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கிளீன்லினஸ் ஆஃப் தி வெஹிக்கிள், ஸ்பீடு, டிரைவர்ஸ் பிஹேவியர், ஸ்டாப்பிங்ஸு, என்ன மாதிரி ஸ்டாப்பிங்ஸ் இருந்தது, அதர் பெனிஃபிட்ஸ் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் அவைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது ஆன்லைனில் இப்போ வந்து இட் இஸ் பிகம் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ பை டிஃபால்ட்டு இப்போ வந்து அந்த ஏரியாஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து அதை அட்ரெஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது இஃப் யுவர் குவாலிட்டி டிடியோரேட்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் பஸ்ஸு டிக்கெட் புக் ஆகுறதில்ல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் சொல்கிறது இன்றைக்கி கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் த்ரூ தி அசோசியேஷன்ஸ் வந்து வி ஹாவ் அ வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாராவது ஹைலைட் பண்ணாங்கன்னா உடனே அந்த ஓனரை கூப்பிட்டு பேசுகிறோம். ப்ளஸ் இது மாதிரி காமனாக நடந்துகிட்டு இருக்குது, எல்லாருமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வி கீப் சர்க்குலேட்டிங் த்ரூ அவர் வாட்ஸ்அப் குரூப். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட் பை டிஃபால்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு lot of these issues have been resolved. Maybe last or 5 years back or 40-50 complaints in a day with all the buses வந்துட்டு இருந்ததுன்னா, today you get hardly 4 or 5 complaints. இல்லாம இல்லை, it is a service industry. Always the expectation by the customer is always more than what we give. Maybe there is some sort of shortfall in the supply also. It is happening, but it has been reduced drastically. சார், இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மகிழ்ச்சியாக ஊருக்கு போகிற பயணிகள் வந்து டிரைவர்ஸு, கிளீனர்ஸ் அவங்களாம் இந்த மாதிரி தான் இருக்கணும், எங்களை இப்படி தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்கும்ல, வரக்கூடிய பேசஞ்சர் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பொலைட்டாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது இருந்தாலே போதும்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் என்னென்ன சார்? இல்லை, யூ கான்ட் ரெஸ்ட்ரிக்ட் தி பப்ளிக் ஃப்ரம் வாட் எவர் தட் இஸ் தேர் இது சாய்ஸ். சரிங்களா? ஒன்லி திங் இஸ் சம்டைம்ஸ் என்ன கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லி ட்ரங்காக வரும்போது that creates uneasiness to the fellow passengers. அது மட்டும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிமிட்டோட இதோடு வந்துட்டாங்கன்னா, I don't think we have to talk anything about the passengers, because passengers, it is their will and pleasure, they enjoy the ride, only then they accept the private buses and come in. So only thing is we need to see what best we can give to them rather than expecting anything from the passengers. We don't expect anything from the passengers. If they only come and appreciate us for the work we are doing, அவங்களே நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கலாம். They can give us some new ideas for improvising. We will always adhere to that and take it forward. ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம்லையும் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க, இந்த ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதை தாண்டி அதிகமாக யாரெல்லாம் சார்ஜஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலுமே உங்களுடைய மேற்பார்வையின் கீழ் இல்லாமல் தனியாக நிறைய சார்ஜஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் அந்த உரிமையாளர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்கள நாங்கள் பார்க்குறோம், அவங்கள அது தெரிய வருது அப்படின்ற பட்சத்தில் நேரடியாக உங்ககிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா? நாங்கள் ஆக்ஷன் இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த தீபாவளி இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. காரணம் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரும் வந்திருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க, நாங்களும் அங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா வண்டிங்க வந்து அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸை கூட வச்சு எல்லா வண்டி வெரிஃபை பண்ணாங்க. நம்ம என்ன ரேட் கோட் பண்ணியிருந்தோமோ அந்த ரேட்டு தான் எல்லாருமே சார்ஜ் பண்ணியிருக்கோம், அதோட லெஸ்ஸாக தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறேன்னு, யாருமே வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர்,
nobody is a satisfied promoter here. Reason is அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸிங் வந்து they don't get everywhere always. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரீசெண்டாக இந்த 12th பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டிக்கெட் ஃபுல்லாக ஆகலை, 13th மட்டும்தான் ஆயிருக்கு. அப்போது ஒரே ஒரு நாளைக்கு வந்து அவங்க 4000 3000 சொல்கிறனால இட் டசன்ட் ஹேப்பன். ஏன்னா பீப்புள் ஃபைண்ட் அவுட் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு, எது பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்கோ அதுதான் முதல்ல ஆப்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒன்றுமே வேறு ஆப்ஷனே இல்லை, சரி போய் தான் ஆகணும் அப்படின்னு வரப்போது தான் இங்கே வராங்க. அப்போ இங்கே வரும்போது before COVID there were 2700 buses flying. After the COVID we are hardly operating about 1300 buses. In the peak season maybe another 200 buses கூடும். இந்த போயிட்டு டபுள் ட்ரிப் பண்ணுவாங்க, அதனால 1500 buses ஆகும். ஸோ அந்த பஸ்ஸஸ்க்கே வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக்கலி பப்ளிக் மூமெண்ட் இஸ் ஆல்சோ கம் டவுன். பீப்புள் முன்ன மாதிரி ரொம்ப லேவிஷாக போயிட்டு வர இது இல்லை, ஒன்லி ரொம்ப அவசியத்துக்கு தான் இப்போ போகிறாங்க. அப்படி ஒரு சினாரியோவில் பார்க்கும்போது இன்றைக்கி கூட ஃப்ரீயாக இருக்குது சீட்ஸ் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீப்புள் ஆர் ஸ்டில் நாட் டிசைடட் வெதர் they have to go or not. அந்த மாதிரி ஒரு சினாரியோ பீப்புள் ஹவ் லாங் டைம் பேக் டிசைடட். அவங்க எல்லாமே ட்ரெயினில் புக் பண்ணியாச்சு, கவர்மெண்ட் பஸ்ஸஸில் பண்ணியாச்சு. பீப்புள் ஹவ் yet to decide are the ones who get badly hit லாஸ்ட் மினிட்ல அவங்க பண்ணும்போது. அப்போ தான் நமக்கும் வந்து அந்த ஒரு நாளுக்கு வந்து இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா, அது எம்டிஆர் நாளைக்கு வரணும். நான் சொன்னேன் இல்லையா, 20,000 rupees டீசல் நான் போட்டால் தான் நான் நாட் ஒன்லி இது 5000 rupeesக்கு டோலே ஆகிடும். ஒன் வே டோல் 2500 rupees வந்துடும் உங்களுக்கு. அதுவும் எம்டி ரன்னிங்க்கு வந்தால் கூட அந்த டோல் இஸ் பெய்ட். ஸோ லைக் திஸ் தி காஸ்ட் இஸ் குவைட் ஹை ஆன் தீஸ் வெஹிக்கிள்ஸ். தட்ஸ் த ரீசன் இந்த இது நம்ம வந்து அந்த ப்ரைஸ் ஃபேக்டர் பண்ணுறோம். பட் தட் ப்ரைஸ் ஃபேக்டர் ஆல்சோ ரியலி டஸ் நாட் மேட்ச் அவர் ரெக்குவயர்மெண்ட். இப்போ ஆம்னி பேருந்து சங்க தலைவராக தமிழக மக்களுக்கு அதுவும் பொங்கல் சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லாருமே சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், நம்மளையும் என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து யாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலை, நம்மளுடைய டிஃபிகல்ட்டிஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எங்களையும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். நம்மளும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், கவர்மெண்ட்க்கு டேக்ஸ் மூலிமா ரெவன்யூ கொடுக்குறோம். வில் ஆல்சோ பி சப்போர்ட்டிவ் டு தி பப்ளிக். தேங்க்யூ சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆக்சுவலாக எங்கள் கிட்டே இருந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இவ்வளோ தூரம் பொறுமையாக உட்காந்து பதில் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம், நன்றி. Mummy's Choice. Udayam Varna Dhotis and Shirts for men and kids. 7 Screen Studios வழங்கும் வம்சி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.